இலங்கையில திடீர்னு காத்தோட தரம் ஏன் இவ்ளோ மோசமாச்சு? வாங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்ப டிசம்பர் 30, 2025. தீவு முழுசும் நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி இதுதான். உண்மையில என்னதான் நடக்குது? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இது ஏதோ 1-2 நகரங்களோட முடியிற விஷயம் இல்ல. வடக்குல இருந்து மேற்கு வரைக்கும் லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இது உருவாயிருக்குன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. சரி, காத்தோட தரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம். ஆனா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஆரோக்கியத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குறது தான் அதிகாரப்பூர்வமான காற்றுத்தர குறியீடு. இது ரொம்ப சிம்பிள். பாருங்க, 0ல இருந்து 50 வரைக்கும் இருந்தா அது நல்லது. ஆனா அதுவே 151 தாண்டிட்டா அது ஆரோக்கியமற்றதுன்னு அர்த்தம். அதாவது யாருமே ரொம்ப நேரம் வெளியில இருக்கிறது நல்லதில்ல. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த குறியீடு எதை அளக்குதுன்னா PM 2.5ன்னு சொல்லப்படுற ரொம்ப ரொம்ப சின்ன துகள்களை தான். நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த துகள்கள் தான் நம்மளோட கவலைக்கு முக்கிய காரணம். இந்த வரைபடத்தை பாத்தீங்கன்னா நிலைமை இன்னும் நல்லா புரியும். ஒரு பக்கம் கொழும்பு, யாழ்ப்பாணம் மாதிரியான நகரங்கள்ல காத்தோட தரம் 100 தாண்டி இருக்கு. இன்னொரு பக்கம் மொனராகலையில பாருங்க, இன்னும் நல்ல நிலையில தான் இருக்கு. இந்த வித்தியாசம் ரொம்பவே முக்கியமானது. 200 இது வெறும் நம்பர் இல்ல. ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட சில இடங்கள்ல காற்றுத்தர குறியீடு 150லிருந்து 200 வரைக்கும் போயிருக்கு. இது அதிகாரப்பூர்வமாவே ஆரோக்கியமற்றதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது எல்லாருக்குமே ஆபத்தான நிலைமை. சரி, திடீர்னு ஏன் இப்படி ஒரு நிலைமை? இதுக்கு என்னதான் காரணம்? உண்மையில இதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரணிகள் இருக்கு. விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி இது ஒரு டபுள் அட்டாக். 1, எல்லை தாண்டிய மாசுபாடு. அதாவது இந்திய துணைக்கண்டத்திலிருந்து வர காத்து அங்க இருக்கிற மாசுபாட்டையும் இங்க கொண்டு வந்துடுது. இன்னொன்னு, நம்ம ஊர்லயே நாம உருவாக்குற மாசுபாடு. வாகன புகை, தொழிற்சாலை கழிவுகள்னு எல்லாம் சேர்ந்துடுது. இத மத்திய சுற்றாடல் அதிகார சபையுமே உறுதிப்படுத்துது. அவங்களோட ஊடக பேச்சாளர் டாக்டர் அஜித் குணவர்தன என்ன சொல்றாருன்னா, இந்த நிலைமைக்கு வெளிநாட்டிலிருந்து இருந்து வர காற்று மாசுபாடு ஒரு முக்கிய காரணம்னாலும் நம்மளோட உள்ளூர் நடவடிக்கைகளும் இதுக்கு கணிசமா பங்களிக்குதுன்னு தெளிவா சொல்லியிருக்கார். சரி, இதெல்லாம் நடக்குது. இப்ப நாம என்ன செய்யணும்? நம்மையும் நம்ம குடும்பத்தையும் எப்படி பாதுகாத்துக்கிறது? சுகாதார நிபுணர்கள் சொல்றதை கேட்போம். இலங்கை நுரையீரல் நிபுணர்கள் கல்லூரியை சேர்ந்த டாக்டர் நிரஞ்சன் திஸ்ஸநாயக்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. பயப்பட தேவையில்ல, ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். மாசுபாட்டோட வகை, அதோட அடர்த்தி, அப்புறம் எவ்ளோ நேரம் நாம அதை சுவாசிக்கிறோம், இந்த 3ம் தான் நுரையீரலை பாதிக்கும்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முக்கியமா குழந்தைங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வெளியில போறத குறைக்கலாம். குறிப்பா காலையில 8-10 மணிக்கும் சாயங்காலம் 3-5 மணிக்கும் வெளியே போக வேண்டியிருந்தா மாஸ்க் போடுறது நல்லது. அப்புறம் குப்பை, பிளாஸ்டிக்கை எரிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. மூச்சு விட சிரமமா இருந்தா உடனே டாக்டர் கிட்ட போறது அவசியம். சரி, கடைசியா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த புகை மூட்டம் எல்லாம் எப்ப சரியாகும்? இது எவ்ளோ நாளைக்கு நீடிக்கும்? தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நிலைமை வர 2026 மார்ச் மாசம் வரைக்கும் கூட தொடர வாய்ப்பிருக்காம். ஆமா, இதுக்கு காரணமான வானிலை அமைப்பு இன்னும் சில மாசங்களுக்கு நீடிக்கும்னு சொல்றாங்க. அதனால நாம கொஞ்சம் தயாராக தான் இருக்கணும். காற்று மாசுபாடு இப்போ ஒரு தொடர்கதையா மாறிட்டு வருது. இந்த மாதிரி தற்காலிக நடவடிக்கைகளை தாண்டி நம்மளோட காற்று நிரந்தரமா பாதுகாக்க நம்ம என்ன நீண்டகால தீர்வுகளை யோசிக்க போறோம்? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி.